பாண்டி நகர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் கடந்த 7ஆம் தேதி ஓப்பன் பண்ண வேலுநாச்சியார் மேம்பாலம், மேலமடை ஃப்ரிட்ஜ், அப்போலோ ஜங்ஷன் ஃப்ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. 150 கோடி செலவில் இந்த பாலம் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பால் பண்ணையில் ஒரு பெரிய ரவுண்டானம் அமைச்சிருக்காங்க. 4-வே மாதிரி ரோடு ரொம்ப அகலப்படுத்தி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பட் இந்த பாலம் நம்ம பால் பண்ணைக்கு முன்னாடியே அதாவது அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்னும் அருமையாக இருந்திருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பால் பண்ணையிலுமே பல நேரங்களில் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. இந்த பாலம் அங்கேருந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் இன்னுமே போக்குவரத்து நெரிசல் இல்லாமவே இருந்திருக்கும். ஸோ இந்த புதிய மேம்பாலத்திற்கு வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியார் என்று பெயர் சூட்டப்பட்டார் இப்போதைய முதலமைச்சர் அவர்கள். ஸோ நம்ம பாலம் ஓப்பன் பண்ண அன்னைக்கு இரவு போய் பார்த்துட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்தது. ஃபுல்லாக ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரியே இருந்தது. இங்கிட்ட லெஃப்ட் சைடில் இங்கேருந்து போகிறப்ப சிவகங்கை ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியூர் கண்மாய் அவ்வளோ அழகாக இருந்தது. பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் நம்ம கோமதிபுரம் 6வது தெரு வர ஈஸியாக நம்ம போயிடலாம். டிராஃபிக் இல்லாத அளவுக்கு இந்த பாலம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவகங்கை அந்த 4-வே வர பக்கத்தில் வர வண்டி வாகனங்கள் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ ஒரு சிக்னலுக்காண்டி நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியத சூழ்நிலை இருந்தது. ஸோ இப்போ அந்த ஒரு சிரமம் இல்லை. இங்கேருந்து சிவகங்கை ரோடுக்கு போகிறவங்களும் சிவகங்கை ரோட்டிலேருந்து இந்த சைடு வர்றவங்களும் நம்ம டவுனுக்குள்ளே வர்றவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஏற்ற பாலம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை நம்ம திருவள்ளுவர் சிலை, அதாவது அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கல்ராஸ் போகிற வழியில் திருவள்ளுவர் சிலை இருக்குது. அங்கேருந்து இந்த பாலம் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா இன்னுமே டிராஃபிக் நிறையாவே கம்மியாக இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த பாலமே நல்ல பயனாக தான் இருக்கும். பட் அங்கேருந்து இந்த பாலம் ஏறி இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறேன். பல நேரங்களில் அண்ணா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயுமே டிராஃபிக் ஜாம் ஆகுது. இப்போ அதுக்குமே ஃபுல்லாமே அந்த ஏரியாவில் ஃபுல்லாமே ஒரு ரோடு அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு சிறந்த ஒரு வேலை. ஸோ பார்க்கலாம் இந்த பாலம் நல்லா இருக்கா என்னான்னு சொல்லிட்டு. இரவு நேரத்தில் அவ்வளோ நல்லா பிரதிபலிக்கிறது. ஒரு பிக்னிக் ஸ்பாட் ஆயிடுது. இரவு நேரங்களில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த பாலத்தில் பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா பாலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.